டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்று இன்னைக்கு அதோட வாக்கு எண்ணிக்கைங்கிறது எண்ணப்பட்டு இருக்கு. 70 தொகுதிகளை கொண்ட இந்த தேர்தலில் 36 தொகுதிகளுக்கு மேலே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் டெல்லியை கைப்பற்ற முடியும். வழக்கம் போல இந்தியாவின் 3 கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் ரொம்ப கடுமையாக மோதிக்கிட்ட இந்த தேர்தலில் இப்போ அதோட வாக்கு எண்ணிக்கைங்கிறது ஒரு முக்கால்வாசிக்கு மேலே விவரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விவரங்களே தெரியுது எந்த கட்சி இந்த முறை டெல்லியை கைப்பற்ற போகுது அப்படிங்கிறது. அவங்க 27 ஆண்டுகளாக கைப்பற்றாமல், அதாவது டெல்லியை இதுவரை கைப்பற்றாமல் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை டெல்லியை கைப்பற்ற போறாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தீங்கன்னா 46 இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சிருக்காங்க. 24 இடங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு இடங்கள் கூட பிடிக்கல. இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கு முன்னாடியே கருத்து கணிப்பிலே சொன்ன விஷயம் தான் இங்க வாக்கு எண்ணிக்கையிலும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பயே கருத்து கணிப்புல வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறை வெற்றி பெற போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆம் ஆத்மி 2ஆம் இடம் வரும்னு சொன்னாங்க. அதே போல தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, தன்னை எதிர்த்து போரிட்ட 3 முறை போரிட்ட எல்லாரையும் தோற்கடிச்சு ஹாட்ரிக் வெற்றியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரான பர்மேஸ் வர்மாவிடம் தோல்வி அடைந்துள்ளார். ஆரம்ப கட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையில் ஆம் ஆத்மி கட்சி பின்னிலையில் இருந்தாலுமே கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய தொகுதியில் முன்னாடி தான் இருந்தார். போக போக பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ தோல்வி அடைஞ்சது எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. டெல்லியில் 2015 மற்றும் 2020 நடந்த எலெக்ஷனில் ரொம்ப பெரிய வெற்றியை ஆம் ஆத்மி பெற்றுச்சு. டெல்லியை கைப்பற்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லா கட்சிகளுக்குமே இருந்த நேரத்தில் தற்போது இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சி கூட அதை கைப்பற்றாமல் சென்ற முறைலாம் தோல்வி அடைஞ்ச போது இந்த முறை அவங்க டெல்லியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருக்கும் ரொம்ப குஷியாக இருக்குது. அவங்க வெடி வெடிச்சு சந்தோஷமா இனிப்புகள் வழங்கி இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டெல்லியை காங்கிரஸ் 19 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 1993 நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முதலாக டெல்லியை கைப்பற்றினாங்க. அதுக்கடுத்து 1998 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த ஷீலா தீக்ஷித் என்ன செய்யறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிச்சு அவங்க பதவிக்கு வந்தாங்க. அடுத்து வந்த 15 ஆண்டுகளுமே தீலா சிக்ஷிக் தான் டெல்லியை ஆட்சி செஞ்சது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்படி 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் டெல்லியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு அண்ணா ஹசாரே அவருடைய வழியில் வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியின் மூலமா முதல் தேர்தலையே முதல் எலெக்ஷன்லேயே டெல்லியை வின் பண்ணாப்ல. அதிலிருந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் தான் டெல்லியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த போது காங்கிரஸ் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டுமே போட்டியிட்ட போதுமே கூட தொடர்ச்சியாக 12 வருடங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமே போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு இப்போ நடந்த இந்த சட்டப்பேரவை எலெக்ஷனில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தோற்கடிக்கப்பட்டு அவரது கட்சியும் தோற்கடிக்கப்பட்டு 2ஆம் இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க டெல்லியை கைப்பற்றுறாங்க.